உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுவையான தலைப்போடு உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதை சொல்லிக்கொண்டு துவக்கின்றேன். தமிழக அரசியல், தேசிய அரசியல், கல யதார்த்தங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காங்கிரஸ் கட்சி மீண்டும் இதற்காக சரிக்க கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி தான் பேசப் போகிறோம். ஒரு சின்ன அலசல். காங்கிரஸ் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பெரிய அளவில் இப்போ நரேந்திர மோடி மற்றும் பாஜக ஆட்சியை விலக்குவதற்கு நல்ல பங்காற்ற முடியும் என்று கர்நாடக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலே உற்சாகம் கொண்டு ராகுல் காந்தியும் மற்றும் அந்த கட்சியினரும் புறப்பட்ட நிலையிலிருந்து இப்போது நடந்து கொண்டிருக்கும் சமீபத்தில் நடந்து முடிந்த வடமாநில சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் ஒரு இடத்தில் கூட வெல்லாமல் தெலுங்கானாவில் மட்டும் வென்று அந்த ஹிந்தி ஆதிக்கம், ஹிந்திக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஹிந்தி பெல்ட்டில் படுதோல்வி அடைந்திருக்கிறது காங்கிரஸ். குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் தோற்காது என்று பலரும் சொன்னார்கள். அங்கேயும் தோற்றுவித்தது. ராஜஸ்தானிலும் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. மத்திய பிரதேசத்திலே கட்சியினரை, பாஜகவினரை கூட வியந்து போகும் வண்ணத்திலே 5வது முறையாக மீண்டும் பாஜக அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆக எங்கே காங்கிரஸுக்கு இந்த தவறு நடக்கிறது, எதற்காக இதை அலசுகிறோம்? உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியது நம்ம ஜனநாயக முறைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். எந்த டெமோக்ரஸிலையுமே ஒரு வலுவான எதிர்க்கட்சி அல்ல வலுவான எதிர்க்கட்சியுடைய கூட்டமைப்பு இருந்தால்தான் ஆளுங்கட்சி இன்னும் சரியாக செயல்படும். கொஞ்சமாவது அந்த அச்சம் இருக்கும். அந்த அச்சம் இல்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சி பெரிய அளவிலே அவர்கள் என்ன நினைக்கிறோமோ அது செய்து கொண்டிருப்பார்கள். அது சரியாக இருக்கலாம், சரியாக இருக்க முடியாது. ஆக இப்போது உள்ள சூழ்நிலையை நரேந்திர மோடி மற்றும் பாஜக அந்த இரண்டு பேருக்குமே எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிவிட்டதோ என்ற சிந்தனை வருகிறது. இதற்கு பிரதானமான காரணம் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா சுதந்திரம் வாங்கிய காலம் தொட்டு இன்று வரை பெரிய அளவிலே இருந்த அரசியல் கட்சி, அதிகபட்சமாக ஆட்சி செய்த கட்சி மற்றும் பல மாநிலங்களை மிக மிக வலுவாக இருந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. எப்படி இன்றைக்கு கேரளத்திலே வலுவாக இருக்கிறதோ, தெலுங்கானாவில் வலுப்பெற்று இருக்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகத்திலே எப்போவுமே சட்டமன்றத்துக்கு பாஜக காங்கிரஸ் இந்த மாதிரி மாறி தான் வரும். அப்படி ஒரு வலுவான அமைப்பு கொண்டு ஹிந்தி பேசும் மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலுமே கூட அவ்வளோ வலுவாக இருந்த கட்சி எப்படி முற்றிலுமாக வலுவிழந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மீண்டும் கிளர்ந்தெழுந்து பெரிய அளவில் 2024 பாராளுமன்ற தேர்தல்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டத்திலே கட்சி ஒரு மாதிரி இந்த ரட்டர்லெஸ் ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மாலும் இல்லாத கப்பல் போல தத்தளித்து கொண்டிருப்பது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு சில காரணங்களை உறுதியாக ஈஸியாக சொல்லிடலாம். இதில் முதல் காரணம், குறிப்பாக நம்ம தென்னாட்டில் தமிழ்நாடு மற்றும் தென்னாடுகளில் பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு சொன்னாக்கா கேரக்டர் அசோசியேஷன் ஆஃப் நரேந்திர மோடி, கேரக்டர் அசோசியேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மட்டுமே காங்கிரஸுடைய பெரிய கொள்கையாக, குறிப்பாக ராகுல் காந்தி அதைத்தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரார். இது மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி நேர்மையற்றவர், அவருக்கும் அதானிக்கும் மறைமுக தொடர்பு உண்டு. நம்ம பெட்ரோல் 1 லிட்டர் வாங்கினா அதில் 10 ரூபா அதானியுடைய பாக்கெட்டுக்கு போகுது, நீங்கள் கடையில் போய் பொருள் வாங்கினா அது அதானியுடைய பாக்கெட்டு போகுது. இந்த ஒரே பிரசாரம், இந்த மாதிரி கீரல் உருந்த ரெக்கார்டு மாதிரி, இதை தவிர மக்களுடைய மனதை கவர இன்னைக்கு காங்கிரஸுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மையாகிவிட்டது. ராகுல் காந்தி இந்த அதனி மோதானிம்பாங்க, மோடி ப்ளஸ் அதனி ஈக்குவல் டு மோதானின்னு. ராகுல் காந்தி இதை மட்டுமே பேசி வருவதாலே அந்த கட்சியினரும் கூட வேறு வழி இல்லாமல், வேறு வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் அவங்களும் இதே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு பெருவாரியான நாட்டினிலே கிட்டத்தட்ட வட மாநிலங்களில் ஒரு 10-12 மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு 6-7 சிறிய மாநிலங்கள், இங்கே எல்லாமே நரேந்திர மோடியுடைய
மக்கள் மனதிலே அவருடைய செல்வாக்கு வந்து ஒரு பீக்கில் இருக்குது இப்போ அப்படிங்கிறத யாருமே அடிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையை வந்து வெறும் அரசியல் காரணங்களுக்காக வந்து எந்த விதமான உறுதியான ஆதாரமும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடி வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்னு பேசுகிறதை தவிர வேறு அஜெண்டாவே இல்லை காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸை பலமுறை அவர்களை நிரூபித்து விட்டார்கள். அந்த நிரூபணங்கள் வந்து தேர்தலில் வந்து வேலைக்காகலை. அதாவது இன்றைக்கி வந்து இந்த அடனி விஷயத்தை சொல்லி தான் 4 சட்டமன்ற தேர்தலிருந்து வாக்கு கேட்டாங்க வட மாநிலங்களில். அங்கே வந்து யாருமே காங்கிரஸுடைய அந்த பேச்சை காது கொடுத்து கேட்கவில்லை அப்படிங்கிறது தெளிவான பிறகும் கூட இன்னமுமே வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க கேம்பெயினோட பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இதாக தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் மோடியை பர்சனலாக தாக்குவது அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே வந்து 2 டேர்ம் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டார் மோடி. பல மக்களுக்கு போய் சேரும் பலவிதமான திட்டங்களை வந்து அமல்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும் ஒரு நபரை வந்து மக்கள் வந்து உடனே ஓவர் நைட்டு ராகுல் காந்தி சொல்கிறாருங்கிறதுக்கு வேண்டி யாருமே வந்து ஒரு பெரிய ஊழல்வாதின்னு நினைக்க போகிறதில்ல. இந்த பேச்சை கேட்டு யாருமே வந்து வாக்களிக்க போகிறதில்ல. காங்கிரஸுக்கு இருந்து அப்பட்டமான உண்மை. இவங்க வந்து வேறு எந்த விதமான அஜெண்டாவும் காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே அவர்கள் வந்து இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் கவர்னன்ஸ் என்ன, இலவசங்கள் கொடுக்க முடியும், கர்நாடகத்திலே சொன்னதை போல் இலவசங்களை அள்ளி வீசி ஜெயிக்க முடியுமே தவிர அதை விடுத்து விட்டால் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் கவர்னன்ஸ்? நரேந்திர மோடி அல்லது பாஜகவுடைய ஆட்சியை விட எங்களுடைய ஆட்சி எப்படி நன்றாக இருக்கும், எப்படி எங்கள் திட்டங்கள் நன்றாக இருக்கும், எப்படி எங்களோட திட்டங்கள் இன்னும் மக்களுக்கு பலனடைக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் வந்து அந்த கவர்னன்ஸை சொல்லி வாக்கு கேட்கும் நிலைமை வராதது வந்து காங்கிரஸுடைய மிகப்பெரிய கொள்கை ரீதியான தோல்வி அப்படிங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியிலே பல மூத்தவர்களை கூட இது அறிந்திருந்தாலும் கூட அதை வெளியே சொல்ல முடியாமல், குறிப்பாக ராகுல் காந்தி இடத்துலலாம் இதையெல்லாம் எடுத்து சொல்ல முடியாமல், ராகுல் காந்தி சொல்வதற்கெல்லாம் தலையை சேர்த்து அந்த சிக்கோஃபான்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. ராகுல் காந்தி சொல்கிறத நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம், சொல்லிட்டு போயிடுவோம், தேர்தல் என்னன்னா போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையை கூட மீண்டும் மீண்டும் அவர்கள் பல வடமாநிலங்களிலே பல பகுதிகளிலே வந்து தோல்விகளை சந்திப்பதற்கு பெரிய காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகமாக பேச முடியாத ஒரு தலைப்புங்கிறது இதுதான். யாருமே இதை பேசுறதில்லை. குறிப்பாக வந்து இங்குள்ள பத்திரிகையாளர்களும் சரி, அல்ல யூடியூப் தளத்தில் வந்து இருக்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்களும் சரி, யாருமே வந்து இந்த பாயிண்ட்டை வந்து பெருசாக பேசுறதில்லை. அதாவது ஒரு முதல் டேர்ம்லேயே வந்து அடனிக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்து குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை மீறி தான் 2வது டேர்மில் 2019 ஜெயிச்சு வந்திருக்கிறார். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது வேறு ஏதாவது விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டுமே தவிர அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கீரல் விழுந்த ரெக்கார்டாக பேசிகிட்டு இருக்கிறதுனால வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நெகட்டிவ் ஓட்ஸ் தான் விழுமே தவிர பாசிட்டிவ் ஓட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதனால் வந்து அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்க போவதும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருமே அதிகம் பேசாத விஷயம் இது. இந்த அதானி அம்பானி இவர்களை பற்றியெல்லாம் தாக்கும்போது முக்கியமாக ஒன்று மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னு சொன்னால், இளைஞர்கள் வந்து பெரிய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், லட்சக்கணக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. எல்லா மாநிலங்களிலும் வந்து முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்கள், அதே போல் வேலையில்லா பட்டதாரிகள், வேலையில் இருக்கும் பட்டதாரிகள், இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர்ஸாக இருக்கிற கம்பெனியை தாக்கி பேசினா அவங்க யாருமே அதை வந்து விரும்ப போவதில்லைங்கிறது அப்பட்டமான உண்மை. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸில் வந்து திருபாய் அம்பானி காலம் தொடங்கி இப்பொழுது முகேஷ் அம்பானி காலம் வரை ரிலையன்ஸ் மாதிரி இந்த நாட்டில் வந்து லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியவர்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தவர்கள், நேரடியாக மற்றும் மறைமுகமாக பல லட்சக்கணக்கானவர்களுக்கு வந்து நல்வாழ்வு கொடுத்தவர்கள், வாழ்வாதாரம் கொடுத்தவர்கள் வந்து அது ரிலையன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தனியார் மயம் என்பது இந்த ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு மிக மிக இன்றியமையாது. நினச்சி பாருங்களேன், கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான ஐடி பட்டதாரிகள் வர்றாங்க. அந்த ஐடி பட்டதாரிகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஒரு இன்ஃபோசிஸ் வேணும், ஒரு விப்ரோ வேணும். இந்த மாதிரி இப்போ தனியார் நிறுவனங்களின் மூலம்தான் அவருடைய வாழ்களெல்லாம் ஒளியேற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஆக அந்த தனியார் நிறுவனத்தை நிறுவி அதை வந்து வளர்த்து பெரிய அளவிலே உலக அளவில் நடத்தி வருபவர்கள் அந்த தொழிலதிபர்கள்லாம் வந்து கெட்டவர்களாக காட்டும் முயற்சி எந்த கட்சியுமே செய்யக்கூடாதுங்கிறது அப்பட்டமான உண்மை. அப்படி செய்வதை வந்து பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, வாக்காளர்களும் ஏற்றுப்போவதில்லை, இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களும் ஏற்றுப்போவதில்லை. ஆக இந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டியவில்லை என்று சொன்னால் எந்த விதத்திலும் காங்கிரஸுக்கு வந்து ஓட்டிங் டேல வந்து நன்மை பயக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. இதை வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.
கோடிக்கணக்கான பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். அதனி வந்து இந்த நாட்டிலே பிரம்மாண்டமான துறைமுகங்கள், பிரம்மாண்டமான விமான நிலையங்கள், பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கடந்த 50-60 ஆண்டு காலங்களில் வந்து இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது யாருன்னாக்கா அது வந்து அதனி போன்றவர் தான். ஆக அவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு எதிரிகளாக சித்தரித்தால் அப்போது வந்து இந்த நாட்டில் டெவலப்மெண்ட் வந்து யார் கொண்டு வருவா அப்படிங்கிறத வந்து அந்த கேள்விக்கான பதில் வந்து காங்கிரஸ் கட்சிகிட்ட போய் கேட்டோம்னாக்கா அதில் பதில் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. இது போன்ற ஃபண்டமெண்டலி நேஷன் பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்த்து போராடுவதால் உண்மையிலே இந்த நாடு முன்னேறக்கூடாது என்று காங்கிரஸ் நினைக்கிறது என்று பல லட்சம் இளைஞர்கள் வடநாட்டிலெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்தபடியாக இந்த ஹிந்துத்துவ கொள்கைகளில் வந்து பாஜக வந்து மிக மிக வன்மையாக நடந்துக்கிறாங்க, இந்துக்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பெரிய அளவில் முன்னெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே வந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து 50-60 ஆண்டு காலம் வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கொள்கையாகவே வச்சுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். இது எல்லோருக்குமே தெரிந்தது. முஸ்லீம் சமுதாய மக்களை, இந்த நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லீம் மக்களை வந்து வெறும் ஒரு வாக்கு வங்கியாகவே மட்டும் பயன்படுத்தி வந்தது யார் அப்படிங்கிறதுனா காங்கிரஸ் கட்சி தான். அதை வந்து முஸ்லீம்களே வந்து பலரும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த உணர்ச்சியினுடைய பிரதிபலம் தான் வந்து வடநாட்டில் வந்து பல இடங்களில் வந்து முஸ்லீம்களை கூட நல்ல கவர்னன்ஸுக்கு, நல்ல ஆட்சிக்கு வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய அந்த அவங்க கொடுமையான அந்த ட்ரிபிள் தலாக் சட்டம், அதாவது ட்ரிபிள் தலாக்னு சொல்லிட்டா போதும், ஒரு ஆணும் பெண்ணும் பிரிந்து விடலாம், அது போன்ற ஒரு கடும் சட்டத்தை வந்து ரத்து செய்து பாஜக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்திற்கு வந்து அமைதியான முறையிலே வந்து லட்சக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆக வந்து முஸ்லீம் சமுதாய மக்களை வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு அல்லது பாஜகவுக்கு எதிராக திருப்பிவிட்டு அதை வைத்து குளிர்காய நினைக்கும் ஒரு திட்டம் வந்து காங்கிரஸுக்கு இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு பலன் தரும் என்பது தெரியவில்லை. இன்னொரு புறம் அதை செய்வதனாலே வந்து நீங்கள் மெஜாரிட்டி ஹிந்துஸையுமே பகிர்ச்சிக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த முஸ்லீம் கன்சாலிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 10% ஓட்டு நாடு ஃபுல்லாக கிடைக்குதுன்னு சொன்னால் கூட அதனால் கிடைக்கக்கூடாத, அது கிடைக்காத வாக்கள் வந்து 30%, 35% ஆகிடுச்சு. வட மாநிலங்களில் வந்து இப்போ எங்கே பாஜக ஜெயிச்சாலும் வந்து 50% ஓட் ஷேர் நினைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் போன சட்டமன்ற தேர்தல் வந்து யோகி ஆதித்யநாத் வென்ற பொழுது அங்கே அவங்களுக்கு கிடைச்ச ஓட் ஷேர் கிட்டத்தட்ட 51%. அதே போல் வந்து இப்போ மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தல், அங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் 46-47%. அதாவது ஒரு சரிபாதி அளவுக்கு ஒரு டெமோக்ரஸியில் வந்து 50% வாக்கு வங்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சி வந்து ஒரு அன்பீட்டபிளான ஒரு கட்சி ஆகிவிடும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கும் சூழலை வந்து இன்னும் அந்த பழைய காலத்தை போல மைனாரிட்டி மெஜாரிட்டி மக்களிடையே சண்டை மூட்டி விடுவது, மைனாரிட்டி மக்களை கையில் வைத்துக்கொண்டு மெஜாரிட்டி மக்களுக்கு எதிராக, மெஜாரிட்டி மக்களுடைய சிந்தனைகளுக்கு எதிராக, அவருடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுவது, இதில் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன ஒழிப்பு, அதே போல் இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசக்கூடிய ஹிந்துக்களுக்கு எதிரான வாதங்கள், ஹிந்து மதத்திற்கு எதிரான ஹிந்து துவேஷ பேச்சு, பெரியார் வந்து கடவுளை நம்பி நம்ம காட்டு மிராண்டின்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் சேரும். இதை வந்து பெருவாரி ஹிந்துக்களும் மெதுவாக இதை உணர்ந்து இந்த கவுண்டர் போலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து வடநாட்டில் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. முஸ்லீம்கள்லாம் ஒன்றாக சேர்ந்த ஒரு கட்சியை ஆதரிக்கும் பொழுது இந்துக்கள் எல்லாம் ஏன் சேர்ந்து இந்துக்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக போகக்கூடாது? அதுதான் நமக்கு நன்மை மட்டுமல்ல, நமக்கு தீமை எதுவும் வராமல் இருப்பதற்கு வந்து ஹிந்துஸ் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி ஹிந்து கட்சியோடு போய் இணைவது அல்லது அவருக்கு ஆதரவாக இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இன்றைக்கி வடநாடு முழுவதுமே வந்து துவங்கி விட்டது. இது பலருக்கு பிடிக்கலாம், பிடித்தாத இருக்கலாம். நம்ம வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து நம்ம ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படி இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லி என்ன பூரிப்படைந்தாலும் கூட உண்மையிலே மதச்சார்பின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா மதமும் சமதம், எந்த மதத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் மதச்சார்பின்மை. ஆனால் அதை வந்து தலைகீழாக மாற்றி சிறுபான்மையினருக்கெல்லாம் அதிக ப்ரிஃபரன்ஸு, பெரும்பான்மை மதத்தினருக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூடோ செக்குலரிசம் சொல்கிறாங்க. அந்த சூடோ செக்குலரிசத்தை அடிப்படையாக வைத்து கட்சிகள் நடத்தி கொண்டிருந்தால் அந்த கட்சிகள்லாம் இனி எடுப்படும்னு எந்த அளவுக்கு தெரியவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை அவருடைய மிகப்பெரிய ஒரு கொள்கையே வந்து இன்றைக்கி சூடோ செக்குலரிசம்ங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள். அந்த சூடோ செக்குலரிசத்துடைய
அந்த டைம் லைன் காலாவதி ஆகிவிட்டது. அதுக்கு அதை வந்து இனி வச்சுட்டு அரசியல் பண்ண முடியாது. அதை நீங்கள் பண்ண வந்து அந்த கவுண்டர் போலரைசேஷன் பெரிய அளவில் நடக்குது. இதையும் வந்து காங்கிரஸ் வந்து சுத்தமாக உணர்ந்ததாக செல்லவே. ஆக இந்த ரெண்டு பெரிய விஷயங்களில் வந்து காங்கிரஸ் கோட்டை விட்டுவது. ஒன்று வந்து வேலைகளை உருவாக்கும் தனியார் மயம் செய்பவர்களை பெரிய தனியார் நிறுவன முதலாளிகளுக்கு எதிராக பேசுவது, அவர்கள் வந்து மோடியுடைய பாக்கெட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுவது, அதே போல் வந்து இந்த மைனாரிட்டிகளை கையில் வைத்து கொண்டது. இதை தவிர வேறு ஃப்ரெஷ் ஐடியாஸ் எதுவுமே வந்து காங்கிரஸ்னால் எடுத்துகிட்டு வர முடியலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதில் தான் அந்த கேஸ்ட் சென்சஸ், ஜாதி சென்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ராகுல் காந்தி ஒரு புதுசாக ஒன்று பேச ஆரம்பித்தார். அந்த பேச்சுமே வந்து இந்த வடமாநில தேர்தல்கள் வந்து படுதோல்வி அடைந்து விட்டது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சமுதாயத்திலும் வந்து எல்லாரும் கற்று அறிந்து தேர்ந்து வேலைகளுக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். ரிசர்வேஷன் இருக்கிறதே வந்து எல்லா சமுதாயத்தினரும் வேலைக்கு போகிறதுக்கு தான். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலும் வந்து ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கோட்டா மூலமாக வேலைக்கு போய் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் அந்த சூழ்நிலையில் அந்த திசையில் போயிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போய் நான் ஜாதி சென்சஸ் நடத்தி யார் எந்த ஜாதிக்காரன் எவ்வளோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை வந்து மக்கள் வந்து ஒரு டிவைட் அண்ட் ரூலாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக காங்கிரஸுக்கு புரியவில்லை. அதனுடைய பலனாகத்தான் எல்லா இனத்தையுமே இப்போ பகச்சிக்கிட்டாங்க. மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை வந்து ஜாதி சென்சஸ் பற்றி பேசியதுனாலே வந்து காங்கிரஸுடைய லாயல் ஓட் பேஸ், அவங்க லாயல் ஓட் பேங்க் ஆக இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஒரு 15% முற்போக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்காரங்க காங்கிரஸை விட்டு விலகிட்டாங்க. அதே போல் SC ST இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியை வந்து முதலே ஒரு பெண் ஜனாதிபதியை வந்து ST இனத்தவரை கொண்டு வந்தது வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க. ஆக ஒரு பக்கம் வந்து மிக பிற்படுத்தப்பட்ட ட்ரைபல்ஸ் அவங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னொரு புறம் இந்த ஜாதி சென்சஸ் பற்றி பேசுறதுனால முற்பட்ட இனத்தினை சேர்ந்தவங்க வந்து எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா ஒரு சங்க் ஆஃப் தி பாப்புலேஷன், சங்க் ஆஃப் தி ஓட் பேஸ் வந்து காங்கிரஸை விட்டு விலகி விட்டது. இது மாதிரி பல அடிப்படை விஷயங்களை உணராமல் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து மீண்டும் கீறல் விழுந்த ரெக்கார்டை போல நரேந்திர மோடியை தாக்குவது ஒன்றே நோக்கம். நரேந்திர மோடியை கேரக்டர் அசாசினேட் செய்யறதன் மூலமாக 2024 தேர்தலில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாலே தான் அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் முன்னேற முடியவில்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இதையெல்லாம் விட்டுவிட்டு கவர்னன்ஸை நிறையா பேசணும். அந்த என்ன ஆட்சி கொண்டு வருவோம், இப்போ மோடியோட திட்டங்களில் எந்த திட்டம் சரியில்லை, எந்த திட்டத்தை இன்னும் நல்லா அமல்படுத்தலாம், மோடியை விட இதில் எங்களால் நல்லா செய்ய முடியும், இது நல்லா செய்ய முடியும், விலைவாசிகளை வந்து இந்த அளவுக்கு குறைக்க முடியும், பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள் வந்தால் கட்டாய விலை குறைப்போம், அந்த மாதிரி தெளிவான ஒரு கொள்கை அடிப்படையிலான முன்னேற்றங்கள் பேச்சுக்கள் தான் இனி ஈடுபடுமே தவிர இந்த காலாவதி போன விஷயங்களை எல்லாம் பேசுவது தான் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டி சொன்னால் இந்த ஆல்டர்னேட்டிவ் கவர்னன்ஸ் பற்றி பேசுறது அதெல்லாம் அது இல்லாமல் தொடர்ந்து இதே ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்க. எந்த விதத்திலும் வந்து 2024 வந்து காங்கிரஸுடைய வாக்குகள் கூடாது, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மோசமாகத்தான் போகும் அப்படிங்கிறத நம்பிக்கை கிடையாது. தென்னாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இங்கே திமுக ஆதரவோடு காங்கிரஸ் இருக்கிறது. கேரளத்தில் வந்து ஓரளவுக்கு அந்த பைப்போலார் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சிகள் அங்கே மாறி வெற்றி பெறும். தெலுங்கானாவில் வந்து இப்போ வந்து அந்த அனுமூலா ரேவந்த் ரெட்டியுடைய உழைப்பின் மூலமாக காங்கிரஸ் வெற்றி பெற்று வருது. கர்நாடகத்திலையுமே வந்து காங்கிரஸ் பாஜக மாறி தான் வருது. ஆக இந்த பெனின்சுலர் இந்தியா என்ற தென்னக மாநிலங்களை தவிர நாட்டின் பிற எல்லா பகுதிகளிலுமே வந்து காங்கிரஸுடைய இந்த அப்ரோச், இந்த வழிமுறைகள் தான் அவர்களுக்கு தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதான் யதார்த்தம். உண்மையிலேயே காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் அல்லது நன்கு விஷயம் அறிந்தவர்கள் கூட இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு ராகுல் காந்தி கிட்டேயோ இல்லை சோனியா காந்தி கிட்டேயோ இல்லை பிரியங்கா காந்தி கிட்டேயோ எடுத்து சொல்லி ஒரு திருத்தப்பட்ட பாதையிலே அந்த கட்சி போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ஹெசிடேட் பண்ணுறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தால் காங்கிரஸ் உறுதியாக படுகொழிக்குத்தான் போகும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வட மாநிலங்களை பொறுத்தவரை இப்போதுள்ள சூழ்நிலையிலே வந்து இன்று தேர்தல் நடத்தினால் கூட கிட்டத்தட்ட 175
இடங்களிலே வந்து பாஜக சுலபமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம்னு பல ஒப்பீனியன்ஸ் போல் சொல்லுது. அதனால் கவர்னன்ஸை பற்றி பேசவில்லை என்று சொன்னால், மாற்றுத் திட்டம் என்ன என்று பற்றி பேசவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற அதே அந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு போல பழைய விஷயங்களே பேசிக்கொண்டிருந்தால் காங்கிரஸுக்கு வந்து பெரிய அளவில் தெர் இஸ் நோ ஹோப் அப்படிங்கிறதான் உண்மை. அதுதான் கள யதார்த்தம். இதுதான் நாம் பலரிடம் பேசியது வந்து நாம் பெற்றுக்கொண்ட தகவல். இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள். காங்கிரஸ் சரியாக போய்கொண்டிருக்கிறதா, காங்கிரஸுடைய தலைமை சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா, என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். ஆரம்பத்திலே நம்ம சொன்னது போல ஒரு ஜனநாயகத்திலே வலுவான எதிர்க்கட்சி என்பது மிக மிக அவசியம். அந்த வலுவான எதிர்க்கட்சி இல்லாமல் இருப்பது கட்டாயமாக நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு உங்கள் நேரத்துக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். மிக்க நன்றி.